ஈவன் அவதாருக்கு நான் கேம்பெயின் பண்ணியிருக்கோம். ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்து நாங்கள் கேம்பெயின் பண்ணி கிரியேட்டிவ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். யூஎஸில் ஆட் ஓடும். அது மாதிரி நீங்கள் பார்க்குற ஓரியோ பிஸ்கெட்டோட ஆட் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணோம் யூஎஸில். பேக்ரவுண்ட் ஒன்று எதுவுமே கிடையாது. கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது தான் சென்னைக்கே நான் வந்தேன். அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது, ஓகே நமக்கு இருக்க கனெக்ஷன் கான்டாக்ட்ஸ் வச்சு பெரிய ஸ்கேலில் பண்ண முடியாதுன்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாருமே .NET படி, ஜாவா ஜேடி படி, எம்என்சி இருக்குள்ளே நான் போகல. ஃபஸ்ட்டு ஷட்டர் க்ளோஸ்டு, ஏன்னா கம்பெனியே சோல்ட் அவுட்டு. இப்போ நம்ம பார்க்குற யூபிஐ ஐடி மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா ட்ரை பண்ணது, இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபைடு ஐடி மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் காட்டும். தக்காளி நம்ம ஊரில் 10 ரூபானா மும்பைலையும் 10 ரூபானா அது மார்க்கெட் அக்செப்ட் பண்ணணும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பண்ணலாம், நல்ல ஒரு பெனிஃபிட் டு த எண்ட் கஸ்டமர்ஸ். ஆனால் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இல்லை. ஹி ஒர்க்ட் இன் த இயர்லி டேஸ் ஆஃப் மிந்த்ரா. காமர்ஸோட மிந்த்ராவோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அவன் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான் ஓவர் நைட்டில். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பண்ணோம்னா நம்ம யாரை கூப்பிடுறோம்? ஸ்ரீதர் கூப்பிடுவோம், கிஸ்லோ கிரீஷ். அதுக்கு அடுத்த ஃபவுண்டர்ஸ் எங்கப்பா? அதுக்கு அடுத்த லீடர்ஸ் யாருப்பா? அவங்க நேட்டிவ் எங்க? அப்புறம் என்னோட நேட்டிவ் ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. ஸோ பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் ஒன்று எதுவுமே கிடையாது. என்ன எய்மில் நீங்கள் இப்போ இங்கே நீங்கள் வேலைக்காக வந்துருக்கீங்களே கரெக்டாக ஐடி படிச்சுட்டு? அதான் டிப்பிக்கலாக அங்கே என்னோடய ஸ்கூல் எல்லாமே வில்லேஜு. அப்புறம் அருப்புக்கோட்டையில் தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாபுக்காக தான் வந்தோம். ஆனால் நான் வரும்போதே நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிற ஐடியாலாம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் ஸ்டார்ட் அப்பே கிடையாது. கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறதுலாம் சென்னைக்கே நான் வந்தேன். ஓகே. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது, ஓகே நமக்கு இருக்க கனெக்ஷன் கான்டாக்ட்ஸ் வச்சு நம்மளால் இது இப்போதைக்கு பெரிய ஸ்கேலில் பண்ண முடியாதுன்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பில் தான் என்னோடய கரியரே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எல்லாருமே .NET படி, ஜாவா ஜேடி படி, எம்என்சி இருக்குது, அதுக்குள்ளே நான் போகல. ஆக்சுவலாக என்னோட பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அது மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்த க்ரௌட்லேயே மாட்டாமல் நான் இங்கேயே வந்து என்னோடய ஜேர்னி இருந்துச்சு. ஆனால் அது நான் நிறைய ஒரு இயரும் வேறு டெக்னாலஜி மாறிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பயங்கரமாக அதை அடாப்ட் பண்ணாங்க. அங்கே வெறும் 10 பேர் டீம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் நான் வெளியில் எக்ஸிட் ஆகும்போது 250 பேர் டீம் அது. என்ன இப்போ அங்கேருந்து இந்த கம்பெனிலேருந்து எப்படி எக்ஸிட் ஆனீங்க? இல்லை என்ன மோட்டிவில் எக்ஸிட் ஆனீங்க? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து? ஸோ நான் அங்கேருந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு ஷட்டர் க்ளோஸ்டு, ஏன்னா கம்பெனியே சோல்ட் அவுட்டு. ஓகே. இந்தியா ஆப்ரேஷன்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வெளியில் வந்து நான் மும்பை போனேன். ஆக்சுவலாக மும்பை போய்ட்டு அங்கே 1 இயர் இருந்தேன். நான் மும்பை போனதுக்கு பெரிய ரீசன் என்ன, மீடியா இண்டஸ்ட்ரி அங்கே இன்னும் பெருசு, அங்கே கனெக்ஷன் கான்டாக்ட்ஸ் பிடிச்சி ஃபண்ட் ரைஸ் பண்ணலான்னு தான் நான் மும்பை போய் மீடியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை பண்ண கம்பெனி மீடியா ரிலேட்டட் கிடையாது. அது வந்து ஆட்டெக் ரிலேட்டடு. பட் ஆனால் அங்கே ஃபுல்லாக ஓடுறதே மீடியா தான் ஓடும். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணது ஃபுல்லாகவே ஈவன் அவதாருக்கு நான் கேம்பெயின் பண்ணியிருக்கோம். அவத்தோட லான்ச்சில் ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்து நாங்கள் கேம்பெயின் பண்ணி கிரியேட்டிவ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். யூஎஸில் ஆட் ஓடும். அது மாதிரி நீங்கள் பார்க்குற ஓரியோ பிஸ்கெட்டோட ஆட் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணோம் யூஎஸில். ஸோ ஆடு நீங்கள் கிரியேட் பண்ணீங்களாங்க? ஆமாம், ஆட் கிரியேட்டிவும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஓகே. இப்போ இங்கே இருக்கிற இந்தியா டிசைனர்ஸை வச்சு கிரியேட்டிவ் சைடில் என்னென்னலாம் அதை பெஸ்ட்டாக பண்ணலாம். ஏன்னா அங்கே உட்காந்து கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப சின்ன டீம் தான். எல்லாமே இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிருங்க, அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்கட்டும், அதை ரிவ்யூ பண்ணிட்டு சேஞ்சஸ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே ஹெட்டை மட்டும் போட்டுட்டு இங்கே தான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸே ஷார்ட் ஃபண்ட்லி தானே? இல்லை ஷார்ட் ஃபண்ட்லிக்கு முன்னாடி நான் 2-3 ஐடியாவில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் வந்து இந்த அட்வர்டைசிங் இருக்கனால எங்கெல்லாம் க்ரௌட் இருக்கோ அங்கே வந்து என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஓகே. அப்போது இப்போ நம்ம பார்க்குற யூபிஐ ஐடி மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா ட்ரை பண்ணது, இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபைடு ஐடி மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். ஓகே. அந்த ஐடியா நான் மார்க்கெட்டுக்கே கொண்டு போகல, பட் ஐடியா லெவல் இட்ஸ் ஃபெயிலியர். ஓகே. ஏன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் காட்டும். தக்காளி நம்ம ஊரில் 10 ரூபானா மும்பைலையும் 10 ரூபானா அது மார்க்கெட் அக்செப்ட் பண்ணணும்ல. ஆமாம், பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் ஆனால் இது என் கஸ்டமருக்கு பயங்கர பெனிஃபிட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட் செட் பண்ணுது ஒரு பொருளுக்கு. இன்னைக்கு இப்போ எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று செட் ஆகுதோ அது மாதிரி, இல்லை டாலர் ரேட் எப்படி செட் ஆகுதோ அது மாதிரி காய்கறிக்கு ஒரு விலை செட் பண்ணுறோம். அந்த விலை எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் உங்களுக்கு ஒரே விலையாக தான் இருக்கும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை இது வந்து பண்ணலாம், நல்ல ஒரு பெனிஃபிட் டு த எண்ட் கஸ்டமர்ஸ்னு யோசித்தோம்.
ஆனால் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இல்லை. சூப்பர். ஃபன்லி ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் ஹையரிங் ஃபீல் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பயம் இருந்துச்சு, கரெக்டான ஆள் ஹையர் பண்ணுறோமா? நான் என்னோட ஃபர்ஸ்ட் கோஃபவுண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. இனிஷியலி நான் என்ன பண்ணேன்னா, என்னோட லிங்க்டின் தான் நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணேன். எல்லாரும் ஜாப் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் என்னோட கோஃபவுண்டர் சர்ச்சுக்கு நான் லிங்க்டு தான் யூஸ் பண்ணேன். அதில் எனக்கு என்ன அந்த பிளாட்ஃபார்ம் பிள்ளைக்கு என்ன ஸ்கில் செட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போல்லாம் பிஹெச்பி வந்து பயங்கரமான ஃபேமஸ். ஸோ பிஹெச்பி டெவலப்பர், பிஹெச்பி இப்போ ஃபுல் ஸ்டாக் கூட அப்போல்லாம் பெருசாக இல்லை. அந்த மாதிரி சர்ச் டைட்டில் போட்டு லிங்க்டின்ல சர்ச் பண்ணி அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க, அது மாதிரி நம்ம ஊரில் யார் இருக்காங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, திண்டுக்கல், இப்படி ஏன்னா நம்ம ஊரில் இருக்க பசங்க கொஞ்சம் கனெக்டிவிட்டியாக இருக்கும், நம்ம அவன்கிட்ட பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் என்கேஜிங் வித் தெம் லைக் தட். அப்போ அப்படி வந்தது தான் என்னோடய ஃபஸ்ட்டு கோஃபவுண்டர். அவன் வந்து சும்மா காய்ச்சலும் சாம்பிள் ப்ராஜெக்டாக பண்ணிருந்தான். இவனடா ரொம்ப வெட்டியாக இருக்கான் போல. அவன் லிங்க்டின்ல நிறைய சாம்பிள் ப்ராஜெக்டாக போட்டே இருந்தான். இவ்வளோ வெட்டியாக இருக்கியாடா, அப்போ நீ வந்து ப்ராடக்டே பண்ணலாமேன்ட்டு அப்புறம் ப்ரோ கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன், இது நாட் அ ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணலாம், காசு கொடுப்பாங்கன்னு நினச்சி வராத, ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஐடியா, உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லு, நம்ம பேசுவோம் ஃபாதரா அப்படின்னு. அவன் என்னோட ஃபர்ஸ்ட் கோஃபவுண்டர் ஃப்ரம் திண்டுக்கல். ஓகே. அவன் இப்போ இல்லை, இஸ் எக்ஸிட். ஓகே. அவன் வந்து வந்தான், நீ எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஊரில் இல்லைடா, நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா. அவன் கோயம்புத்தூரில் வேலை பண்ணிட்டு இருந்தான். ஓகே. அவன் சரி நான் அப்போ சென்னைக்கே வரேன், நான் என் கண்ணில் பார்க்காம நான் எதையும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், நேரில், ஏன்னா வி ஆர் நோவேர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டுக்காக தான் ஒன்று சேர்றோம். ஓகே. அப்போ நான் நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது ஹீ ஒர்க்ட் இன் த இயர்லி டேஸ் ஆஃப் மிந்த்ரா. ஓகே. இ காமர்ஸோட மிந்த்ராவோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அவன் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான் ஓவர் நைட்டில். அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்குது. நான் அதான் பார்த்தேன், ஏதோ சாம்பிள் ப்ராஜெக்ட் போடும்போது தெரியும்டா நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். அண்ட் தென் அப்புறம் நான் என்னோட ஐடியா சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்காக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னபோது he said, இந்த ஐடியா புதுசாக இருக்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன, எது நீ என்ன அனலைஸ் பண்ணியிருக்க எல்லாமே கேட்டான். கேட்டப்போ தான் நான் சொன்னேன், இல்லை ப்ரோ என்னால் இதை ஆடை வச்சு மானிட்டைஸ் பண்ண முடியும், எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது, இதை காசு ஆக்கிடலாம், நீ டெக்கு ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணி கொடு அப்படின்னு. அப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு கோஃபவுண்டர் ஹையரிங் இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே. he is no more a business guy. இவன் ஏதோ ரெக்குயர்மெண்ட் சொல்கிறான், ஃப்ரீலான்சிங் இல்லைங்கிறான், ஆனால் இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் கொடுப்போம், நான் அப்போலாம் அவன்கிட்ட அதை தான் சொல்லி அவனை கோஃபவுண்டராக உள்ளே கொண்டு வந்தேன். ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனர், ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்க என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடியா வேலிடேஷனே இப்போ நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் போகுது, அவன் ஆன்லைனில் ஒர்க் ஷாப் எடுக்கிறான். கரெக்ட். ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் ஐடியாவை யோசிச்சுட்டே இருக்காமல் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் இட். ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆகுனா, நீங்கள் ஐடியா பிக் பண்ணுறதுக்கே யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு இவி பண்ணலாமா, இல்லை வந்து சோலார் பண்ணலாமா. ஆனால் இதில் நான் இன்னொரு பாயிண்ட் அவுட் பண்ண சொல்ல விஷயம்னா, கவர்மெண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அடுத்த லெவல் ஸ்கோப்பாகவும் வரும், எல்லா மார்க்கெட் பிளேயர்ஸும் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து சோலாருக்கு சப்சிடிஸ் கொடுக்குது, அப்போது கவர்மெண்ட்டுக்கு தெரியுது அதுக்கு ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, அது இன் ஃபியூச்சர் வரப்போகுதுன்னு தெரியுது. அப்போது சோலார் ஆர் இவி வெஹிக்கிள்ஸோட சப்சிடைஸ் கொடுக்குறாங்க, பேட்ரி அக்ரிடெக்கு கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுது, அதாவது நான் வந்து ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட், பட் ஐ கம்ப்ளீட்டட் மை MBA, அதில் கூட இந்த விஷயம்லாம் இல்லை. பட் நாம் மார்க்கெட்டை பார்த்து புரிஞ்சுக்கிற வரைக்குமே இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நோட்டீஸபிள் பண்ணிவிட்டு, இப்போ எங்களுக்கும் இந்த ஷார்ட் ஃபன்லி மாதிரி பிளாட்ஃபார்முக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் அண்ட் கிரியேட் அ ஃபிலிம் சிட்டி இன் சென்னை. அப்போது கவர்மெண்ட் எந்த இதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கெலாம் ஒரு ஸ்கோப் இருக்குது, ஒரு ஃபியூச்சர் இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் ஐடியா எதுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, அது இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியணும். அப்படின்னா தான் அது வந்து ஒரு பெரிய ஸ்கோப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு 3D ஐடியா வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 3D ஐடியாவுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, இது வரைக்கும் ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்போ இல்லை ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே இல்லைனா நீ எப்படி மார்க்கெட் எடுத்துகிட்டு போவேன்? கரெக்ட். ஏன்னா நம்மளே லிமிட்டட் ரிசோர்ஸில் இருக்கிறோம், ஃபண்டிங் பிரச்சனையில் உட்காந்துருக்கோம். ஒரு எக்ஸ்பெண்டட்
சப்போர்ட் கூட மார்க்கெட்லேயே இல்லை, ஈகோ சிஸ்டம்லேயே இல்லைன்னா நீ அதை எப்படி மூவ் ஆன் பண்ணுவ? யூ நெவர். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஐடியா வேலிடேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன நோவான்சஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே. இப்போ நான் அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ண போகிறேன், ஆனால் அதுக்கு ஆல்ரெடி ஈகோ சிஸ்டம் இவங்கெல்லாம் வச்சு நான் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் வந்தால் தான் அந்த ஐடியாவே பிக் பண்ணணும். இது ஐடியா லெவல் வேலிடேஷனுக்கு நம்ம மார்க்கெட் பொட்டன்ஷியல் பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், அதெல்லாம் இல்லை. என்னோட ஆன்சர் டு திஸ் கொஷின், ஒரு ஐடியா வேலிடேஷன் அப்படின்னா மார்க்கெட் பிளேயர்ஸை வச்சு உங்களால் அதை அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, நான் இது ஒரு ட்ரிக்காக தான் பார்க்குறேன். எதுவுமே நானுமே யோசிச்சிருக்கேன். எங்கேயுமே எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போய் திடீர்னு ஒரு ஏடிபி வைப்போம். அவன் பெரிய டீம் போட்டு ஒரு மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். ஒரு பெரிய பிளேயர் போய் அதை மார்க்கெட்டிங் பண்ணி இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு யோசிச்சு ஒன்று பண்றப்போ அதை யூஸ் பண்ணிட்டு அதுல உங்களோட ஐடியாஸ் எங்குக்குள்ள வரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்ங்கிற ஒரு செக்டரே கிரியேட் ஆகுது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுக்குள்ள போன கதை எப்படி நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க உள்ள இப்போ போய் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்களோட இடத்துலயே. கரெக்ட். ஸோ இதை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் சரி எங்களுக்கும் சரி இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர் பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ். கரெக்டு தான். ஆக்சுவலாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப் டேங்கிற ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடே வேற ஒரு இமேஜ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இனிஷியேட்டிவ் த்ரூ சிவராஜா சார் மாதிரியான ஒரு விஷனரிஸ் உள்ளே இருக்காங்க. தே ஆர் ட்ரைங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து செக்டர் அக்னாஸ்டிக்காக நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் மீடியாவில் நான் ஒருத்தர் உள்ளே இருக்கிறோம். இது மாதிரி ஈவியில், இது மாதிரி அக்ரியில், D2C பிராண்ட்ஸில், இ-காமர்ஸில், சாஸில், இது மாதிரி தே பூல் தே பிரிங் லாட் ஆஃப் லீடர்ஸ். ஆக்சுவலாக இப்போ இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பண்ணோன்னா நம்ம யாரை கூப்பிடுவோம்? ஸ்ரீதர் கூப்பிடுவோம், கிஸ்லோ கிரீஷு. ஆமாம். அதுக்கடுத்த ஃபவுண்டர்ஸ் எங்கேப்பா? அதுக்கடுத்த லீடர்ஸ் யாருப்பா? இல்லை. ஸோ இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஐடென்டிஃபை ரியலி வெல். ஸோ அப்போ அடுத்த ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸை நம்ம கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அதை பில்ட் பண்ண தான் இந்த ஸ்டார்ட் அப் டேன்னு உள்ளே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லா ஸ்டேஜும் கொடுக்குறாங்க. மினிஸ்டர் வச்சு இப்போ ப்ராடக்ட் லான்ச் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லா லெவலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஆஸ் அ ஃபவுண்டராக ஒரு லிங்க்டின்ல நான் நாட் ஈவன் புட் அ ஜாப் போஸ்ட் இன் ஃபோரம்ஸ். ஓகே. லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போடுறேன் ஃபார் ஃபுல் ஸ்டாக். இன்னைக்கு ஏனால அவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, நிறைய பேருக்கு வேலை இல்லை, எல்லாமே ஓகே. நான் போட்ட போஸ்ட்டுக்கே 10,000 வியூஸ் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அண்ட் ஐ காட் thousands ஆஃப் ஃபுல் ஸ்டாக் ரெஸ்யூம்ஸ், ஃப்ரெஷர்ஸ். நான் எதுவுமே பண்ணலையே. பிகாஸ் ஆஃப் நான் இப்போ இந்த ஸ்டார்ட் அப் டீமுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு அந்த எஃபெக்ட் ஒன்று கிடைக்குது, விச் இஸ் நோவேர் ஹேப்பன் இன் மை இயர்லியர் டேஸ். ஓகே. ஸோ அப்போ நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்லோகனில் தான் இதை வந்து நான் என் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஈகோ சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறதுனால. ஆனால் அந்த கனெக்ஷன் இஸ் வெரி ஹார்ட். அண்ட் அங்கே இந்த அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ காசு கட்டணும், ஃபர்தர் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் லிஸ்டிங், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ், என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மேஜர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னென்ன அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப்புக்குள்ளே டே இன் டே அவுட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீ ஒன்று இன்டர்னாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு புது ரோல் இருக்குது. ஆக்சுவலாக ஃபவுண்டர் ஆஃபீஸ் அசோசியேட்னு ஒரு ரோல் இருக்குது. இதுக்கு ஃபவுண்டர்ஸாக நாங்களே ஹையர் பண்ணுறோம். இந்த ரோலில் என்ன பண்ணோன்னா ஃபவுண்டரோட லெஃப்ட் ஹேண்டு. ஓகே. அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு எல்லா பக்கமும் ஸ்கூட்டி சுற்றுவான். அவன் ஃப்ரெஷர் தான். ஓகே. அவனுக்கு ஒரு நாள் லேர்னிங் தான். ஓகேங்களா? இதில் நான் எப்படி இன்வெஸ்டரை பிச் பண்ணுறேன், டேட்டா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன், ஆடிட்டர் எப்படி பேசுகிறேன், அண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் டீல்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறேன், ஒரு கிளைண்ட் வராருன்னா நான் அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லி சமாளிக்கிறேன். ஏன்னா நான் ஆஸ் அ நம்ம நாட் இஸ் அ வெரி பிக் ஸ்கேல் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ரெவன்யூஸ் பண்ணலாம் கூட எப்படி என்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபவுண்டர் ஆஃபீஸ் அசோசியேட் ரோல் வழியாக கற்றுக்க முடியும். இந்த ஜாப் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலை தேடுறோன்னா என்ன ஜாப் டைட்டிலே தேடாமல் வேலை தேட முடியாதுல்ல. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு வேலை தேட தெரியும், UI UX டெவலப்பர் தெரியும். இது மாதிரி
ஃபவுண்டர் ஆஃபீஸ் அசோசியேட்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது, பார்க்குறவங்க தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நிறைய வந்து வேலைக்கு போகிற பீப்புள்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு வேலை ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது, 9 to 6 7 போயிட்டு வரதா இருக்குது, நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குது? அந்த மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரி பண்ண முடியுதா? இல்லை ஒரு ஆஸ் அ சிஇஓ ஒரு ஃபவுண்டராக நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதோட கஷ்டங்கள் என்ன? இல்லை அதான் இப்போ வந்து இந்த இதில் நிறைய டேக்லைன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயர்கிட்ட எம்ப்ளாயாக வேலை செய்கிறேன், நான் அங்கே வந்து ஒன் ஆஃப் த டீம் மெம்பர். இப்போ இதிலேருந்து நானே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த ஓவர் நைட்டில் டேக் மாற்றுறது வந்து இட்ஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அங்கே நீ ஒருத்தன் தான் இருக்க, நீயே எல்லா வேலையும் பார்த்துக்கிற, இட்ஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இட்ஸ் நாட் ஈவன் அ ஸ்டார்ட் அப்பாக நான் சொல்ல மாட்டேன். சில டைம் வந்து சோலோ ஃபவுண்டர் ஜி நான் எல்லாத்தையுமே பார்த்துருவேன் ஜி, தட்ஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். அது ரியாலிட்டி கிடையாது. எக்ஸப்ஷனல் வேறு, ரியாலிட்டியை தான் நம்ம பேச போகிறோம் இந்த கான்வர்சேஷனில். ஸோ சோலோ ஃபவுண்டர் ஆர் ஒன் மேன் ஆர்மி இஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அந்த இதுக்குள்ளே உங்களை ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. அதுலேருந்து அடுத்த லெவல் வாங்க. நீங்கள் எப்போ ஒரு ப்ராடக்ட் ஐடியாவை எடுத்து ஒரு 4 பேரை கன்வின்ஸ் பண்ணி ஏன்டா என் கூட வேலை செய்யுங்கடா, இதுலேருந்து காசு வரும்னு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்து உங்கள் டீமே நம்ப வைக்க முடியலன்னா நீங்கள் எப்படி ஒரு இன்வெஸ்டர் நம்ப வைப்பீங்க? எப்படி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவீங்க? இட்ஸ் அ வெரி ஹார்ட். அப்புறம் எப்படி உங்கள் கஸ்டமர்ஸ்ட்டு அந்த பொருளை விற்பீங்க? டீமையே உங்களால் கன்வின்ஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி கஸ்டமர்ஸ்லேருந்து காசு வாங்குவீங்க? ஸோ இந்த டே ஜாப்லேருந்து வெளியில் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தாண்டி அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. அப்புறம் நான் பார்ட் டைமில் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபவுண்டராக ஆண்டர்ப்ரனர். நான் ஃப்ரீலான்சிங் வந்து இஸ் அ சர்வீஸ் பிஸ்னஸ். அது வேறு, ப்ராடக்ட் பிஸ்னஸே வேறு. ஃப்ரீலான்சிங்கில் என்ன பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீ ஃப்ரீலான்ஸை டேக் போட்டுப்ப, எவனோ ஒருத்தவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருவான், டாஸ்க் கொடுத்துருவான், அந்த வேலையை முடிச்சிடுவேன். அந்த ப்ராடக்ட் நீ விற்க போறியா? அந்த ப்ராடக்ட் நீ ப்ரைஸிங் பண்ண போறியா? அந்த ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் நீ தேடி பிடிக்க போறியா? இது எதுவுமே நடக்க போகிறது. அவன் ஒரு ஃபியூச்சர் கேட்டிருக்கான், நீ அதை வேலை பண்ணி கொடுத்துருக்க. அது வந்து பேரோலில் வராமல் ஒன் டைம் ஆக்டிவிட்டியாக நீ ஒரு வேலை பண்ணியிருக்க. இவ்வளோ தான். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு வேறு, ஃப்ரீலான்சர் வேறு, ஃபவுண்டருங்கிற புரிதலே வேறு. இது எல்லாத்துக்குமே இனிஷியலாக ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் நீ இப்போ இங்கே என்ன நிலைமையில் இருக்கங்கிறதே உனக்கு புரியும். நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன், இல்லை நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ப்ராஜெக்ட்ஸாக வந்துட்டு இருக்கு ப்ரோ, ஐ மேக்கிங் 1 crore 5 crore டே ப்ராடக்ட் இங்கே தயவுசெய்து நம்பர்ஸை வச்சுட்டு சுற்றி தெரியாத. ஏன்னா இப்போ நான் நிறைய பார்க்குற D2C ஃபவுண்டர்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ் ஏஜென்சிஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஆட் ஏஜென்சிஸ் எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். பட் அது வரைக்குமே ஐ ட்ரீட்டட் தெம் லைக் எதர் ஃப்ரீலான்சர் ஆர் ஏஜென்சி. ஐ குட் பி ராங், பட் நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நான் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டது, நான் பார்த்த விஷயங்களை வரைக்குமே இவங்களெல்லாம் நான் பார்க்குறது இந்த லெவலில் தான் நான் பார்க்குறேன். யூஆர் டூயிங் ஆர் ஃபெசிலிட்டேட்டிங். இது வந்து எங்கேயுமே தப்பும் கிடையாது, ரைட்? இந்த மாடலில் தான் நமக்கு HCL உள்ளே வந்துச்சு, இன்ஃபோசிஸ் உள்ளே வந்துச்சு, TCS இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே crore கணக்கு ஆஃப் மணி புரண்டு தானே இருக்குது. இது ஒன்றும் தப்பு இல்லை. பட் நீ வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரு நீ ஒன்று டேக் பண்ணிக்கிறேன்னா அது வேறு ஜேர்னி. அது ஆக்சுவலாக இந்த ஜேர்னியில் இருந்துட்டு நான் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் நீங்கள் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ TN Prime பிஸ்னஸில் நாங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர் சீரீஸில் எங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கம்ப்ளீட் ஸ்டோரியை ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு சேனலில், இந்த ஒரு வியூவர்ஷிப்புக்கு. எங்களோட கதை, ஸ்டோரி, நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.